ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஆனிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக க்யூட்டாக ஈஸியான ஒரு பாட்டில் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு பழைய டைரியில் உள்ள ஒரு லேமினேஷன் கவர் மாதிரி ஒரு ஷீட் எடுத்துருக்கிறேன். பேப்பர் டேப், சிசர்ஸ் அண்ட் மார்க்கர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த லேமினேஷன் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஃபைல்ஸில் உள்ள பழைய இது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைக் நீங்கள் மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு அதை பிரிக்கும் போது அந்த மாஸ்கிங் டேப் வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. பேப்பர் எதுவும் எடுத்துடாதீங்க, ஏன்னா மாஸ்கிங் டேப் அதுலேருந்து வந்துடுச்சுன்னா இன்னொரு இதில் ஒட்டாது. இதில் வந்துட்டு நான் வேறு சைஸில் வந்துட்டு ஹார்ட்ஸ் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்கள்கிட்ட ரெடிமேடாக ஹார்ட் ஷேப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்க ஹார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா ஹார்ட்ஸையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம இப்போ இன்றைக்கி பெயிண்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஹார்ட்ஸில் வந்து நான் அந்த மாஸ்கிங் டேப்பை மட்டும் தனியாக கிழிஞ்சிடாமல் கொஞ்சம் சேஃபாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் ஒட்டிடுறேன். இப்படி எல்லா ஸ்டிக்கர்ஸையுமே ஒட்டிட்டு கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. அழுத்தி விட்டுருங்க எல்லா கார்னர்ஸையும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கேயா நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டாச்சுப்போம். ஏன்னா நம்ம வந்து கார்னர்ஸ் ஒழுங்காக ஒட்டில் நான் வந்து பெயிண்ட் வந்து அந்த இதை விட்டு உள்ளே போயிடும். அதுக்காக தான் கார்னர்ஸ் நல்லா செக் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து இதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கிறேன். நான் ஃப்ளூயிட் அக்ரிலிக் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அக்ரிலிக் எடுத்தாலும் ஓகே தான். ஒரு டேப்பர் வச்சு நான் வந்து அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக டேப் பண்ணுறேன். நார்மலாக ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பண்ணலாம். பட் என்னென்னா ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு 2-3 கோட்டிங்ஸ் மேலே கொடுத்தா தான் அது வந்து செட் ஆகும். இந்த மாதிரி பாட்டில்ஸோட சர்ஃபேஸ் வந்து நம்ம பெயிண்ட்ஸ் வந்து டக்குன்னு பிடிச்சிக்காது. ஸோ இதுக்கு டேப்பர்ஸ் தான் வந்து ப்ரிஃபரபிள் என்ன கேட்டால். பட் நீங்கள் ப்ரஷஸ் வச்சு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சு ரெட் பெயிண்ட். நம்ம வந்து உள்ளே லைட் போட போகிறோம், அதனால் நமக்கு இந்த ஒரு கோட்டிங் பத்தாது. அதனால் இதை வந்து நான் நல்லா காய வச்சுக்கிறேன். நான் ஹீட்டர் யூஸ் பண்ணி காய வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணால் காஞ்சிடும். அகெயின் அதில் வந்துட்டு செகண்ட் கோட்டிங் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த கார்னர்ஸில் உள்ளே போகுது ஸ்டிக்கர் தாண்டி அப்படின்னா மைண்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம எப்படியும் பார்டர்ஸ் வரைய தான் போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் கோட்டிங்கும் நல்லா கொடுத்து நான் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஹார்ட் ஷேப்பில் ஒட்டணும் இல்லையா ஸ்டிக்கர்ஸ், அதை வந்து கொஞ்சம் பார்த்து பையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து எல்லா ஸ்டிக்கர்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எனக்குமே சில ஸ்டிக்கர்ஸில் வந்து பெயிண்ட்ஸ் கொஞ்சம் உள்ளே போக தான் செஞ்சுருக்கு. அது வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லாது. ஓகே, இப்போ நம்ம எல்லா ஸ்டிக்கர்ஸையும் எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு சின்ன பட்ஸ் யூஸ் பண்ணி கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் மெட்டாலிக் சில்வர் எடுத்திருக்கேன். அதுவும் சேம் ஃப்ளூயிட் அக்ரிலிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து நம்ம இந்த ஹார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்டர் பெயிண்ட் பண்ணுறேன். சொன்ன மாதிரி நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணும்போது ஒரு கோட்டிங்கில் வந்து நிற்காது. ஸோ நிறைய கேப்ஸ் தெரியும் ஆக்சுவலாக. அதனால்
ஒரு 2 கோட்டிங் பண்ணுங்கள். 2 கோட்டிங்கில் ஓகேயாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3rd கோட்டிங் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் 3D அவுட்லைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே நல்லா இருக்கும். பட் எனக்கு அதை விட பெயிண்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அதனால் நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு எது ஈஸி, எது நல்லாயிருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து 2 கோட்டிங் கொடுத்து காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கீழேயும் மேலேயும் வந்துட்டு பார்டர்ஸ் மாதிரி சேம் நம்ம எடுத்த மெட்டாலிக் சில்வர் வந்து டேப் பண்ணிக்கிறேன். சின்ன டேப்பர் வச்சு டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இதுவுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணால் போதும். கீழே பார்டர் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி மேலே வந்துட்டு ஒரு 2 inches 2.5 inches வருது, அது பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சம் டார்க்காக கீழே வர வர லைட்டாக இருக்கிற மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து இதில் லைட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த லைட் வந்து நான் அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு 1 year 1.5 years முன்னாடி செட்டாக ஒரு 10 வாங்கி வச்சேன் பாட்டிலுக்காக. ஸோ பேட்ரி ஆப்ரேட்டட் தான் இது. ஓகே, இப்போ நம்ம ஓவர் லைட்டை ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷேப் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வேறு ஸ்டார்ஸ் மாதிரி பண்ணலாம் நீங்கள், இல்லைன்னா சின்ன சின்ன ரவுண்டாக அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இது வந்து மொபைல் ஃப்ளாஷில் இந்த எஃபெக்டில் தெரியுது. இப்போ நான் வந்து எல்லா லைட்ஸும் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எஸ், இப்போ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டோம். அந்த பாட்டிலில் இருக்கிற ஸ்ட்ரிங் லைட் மட்டும்தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். லைட் இல்லாமல் இதோட எஃபெக்ட் வந்து இதுதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Annie. Thank you for watching my video.